திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கட்சி சார்பில் போட்டியிட உள்ள வேட்பாளர்களின் பட்டியல் அறிவிக்கப்படுகிறது. அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். 18 இடைத்தேர்தல் நடக்கிற சட்டமன்ற தொகுதிகளிலேயும் மகத்தான வெற்றியை திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கிற கூட்டணிக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். அதன் மூலம் ஒரு புதிய இந்தியா, ஒரு புதிய தமிழகத்தை உருவாக்குவதற்கு ஒரு பேராதரவு தர வேண்டும், வாய்ப்பளிக்க வேண்டும் என்று தமிழக வாக்காளர்களுக்கு வேண்டுகோள் விடுக்கிற ஒரு தீர்மானத்தை எங்களுடைய மாநில குழு நிறைவேற்றியிருக்கிறது. அடுத்ததாக சமீபத்தில் தமிழகத்தையே உலுக்கிக் கொண்டிருக்கிற பொள்ளாச்சியில் நடைபெற்றிருக்கிற இளம் பெண்கள் மாணவிகளை பாலியல் வற்புறுத்தலுக்கு உள்ளாக்கி அதை வீடியோ படம் எடுத்து இன்றைக்கு மோசமான கலாச்சாரத்தை உருவாக்கி இருக்கிற சமூக விரோதிகள் மீது உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், அந்த சமூக விரோத செயலில் ஈடுபட்டிருக்கிற குற்றவாளிகள் யாருமே தப்பித்து விடக்கூடாது எனவும், இதில் அரசியல் செல்வாக்குள்ளவருடைய கையெல்லாம் அதில் இருக்கிற காரணத்தினால் உருப்படியான விசாரணை நடத்த வேண்டும் என்கிற எல்லாம் வலியுறுத்தியும், இதில் அந்த இளம் பெண்களுக்கு நியாயம் வழங்குவது மட்டுமில்லாமல் உண்மையான குற்றவாளிகள் அத்துணை பேரையும் கைது செய்து தண்டிக்க வேண்டும் என்கிற முறையில் இப்போது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருந்தாலும் உயர்நீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் அந்த நீதிமன்ற அந்த சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கோரி இன்னொரு தீர்மானத்தையும் நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம். இன்னும் அதில் சுட்டிக்காட்ட விரும்புவது, இவ்வளவு பெரிய சம்பவம் நடைபெற்ற பிறகும் கூட இன்னும் நம்முடைய முதலமைச்சர் அவருடைய திருவாய் மலர்ந்து இப்படிப்பட்ட சம்பவத்தை பற்றி எதுவுமே சொல்லாமல் இருப்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. அவருடைய மௌனம் அதில் ஆளுங்கட்சியில் இருக்கிற உயர் பொறுப்பிலே இருக்கிறவர்களுக்கும் சம்மதம் இருக்குமோ என்கிற சந்தேகத்தை தான் உறுதிப்படுத்துகிறது என்பதை தெரிவித்தெல்லாம் அந்த தீர்மானத்தை நாங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம். இன்றைக்கு இந்த அநியாயத்தை கண்டித்து தமிழகத்தில் இருக்கிற இளைஞர்கள், மாணவர்கள், மாணவிகள் மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள். இந்த அக்கிரமத்தை கண்டித்து பொதுமக்களும் தங்களுடைய குரல் எழுப்ப வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக, நாங்கள் போட்டியிடக்கூடிய 2 தொகுதிகளுடைய வேட்பாளர்களை வழக்கமாக எங்களுடைய கட்சியுடைய மாநில குழு தான் இறுதி செய்யும். அந்த அடிப்படையிலே நாங்கள் அந்த 2 வேட்பாளர்களையும் மாநில குழு இறுதி செய்தது. அதனுடைய அந்த 2 பேருடைய பெயர்களையும் மத்திய தலைமைக்கு, மத்திய குழுவிற்கு நாங்கள் அனுப்பித்தோம். இன்று காலை எங்களுடைய கட்சியுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர், நீங்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிற வேட்பாளர்களுக்கு மத்திய குழு ஒப்புதல் வழங்குகிறது என்பதோடு நாளை வெளியிடக்கூடிய, இந்தியா முழுவதும் வெளியிடக்கூடிய பட்டியலோடு அந்த பட்டியலும் சேர்ந்து வெளியிடப்படும் என்கிற தகவலையும் தெரிவித்திருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, அந்த 2 வேட்பாளர்களை பொறுத்தவரையில் கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்கு கோயம்புத்தூர் தொகுதியினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலே கடந்த 45-50 ஆண்டுகளுக்கு மேல பணியாற்றி வருகிற தோழர் PR நடராஜன் அவர்கள் கோவை நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராகவும், அதேபோல மதுரை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக தமிழ் மொழிக்காக, தமிழ் பண்பாடு கலாச்சாரத்துக்காக தொடர்ந்து குரல் எழுப்பி வருகிறவர். ஏற்கனவே காவல் கோட்டம் என்கிற நாவலுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கிறவர். சமீபத்திலே ஆனந்த விகடன் பத்திரிகையிலே தொடராக வந்து உலகம் முழுவதும் பல பதிவுகளை உருவாக்கி இருக்கிற நவயுக நாயகன் வேள்பாரி என்கிற நாவலை எழுதியிருக்கிறார். அவருடைய ஆசிரியர் வீரயுக நாயகன் வேள்பாரி என்கிற நாவலை எழுதியிருக்கிற அவருடைய ஆசிரியர் தோழர் சு வெங்கடேசன் அவர்களை மதுரை நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக போட்டியிடுவதற்கு தீர்மானித்திருக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த 2 வேட்பாளர்களையும் வெற்றி பெறுவதற்கு கோவை நாடாளுமன்ற வாக்காளர் பெருமக்களும் மதுரை நாடாளுமன்ற வாக்காளர் பெருமக்களும் அபரிமிதமான வாக்குகளை அளித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என பணிவன்போடு வேண்டி கேட்டுக் கொள்கிறோம்.
வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் போட்டியிட உள்ள வேட்பாளர்களின் பட்டியல் தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பட்டியலின்படி மதுரை தொகுதியில் சு வெங்கடேசனும், கோவை தொகுதியில் PR நடராஜனும் போட்டியிடுவார்கள் என்று தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த விரிவான விவரங்களை பின்வரும் செய்திகளில் பார்க்கலாம். தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம்.